ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு கொடைக்கானலில் செகண்ட் டேங்க. நம்ம இன்றைக்கி பேரிஜம் லேக்கு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மிஸ்டால் எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்குது ரோடு ஃபுல்லாகவே. நம்ம வந்து செக் போஸ்ட் வந்துவிட்டோம். ஸோ நமக்கு செக் போஸ்ட்டே தெரியல, அந்த அளவுக்கு மிஸ்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணுங்க இந்த லேக்குக்கு போகிறதுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த லேக்கு கிட்டே வந்துட்டிங்கன்னாவே நீங்கள் வந்து நிறைய இடத்த கவர் பண்ணிடலாம். பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, பில்லோ ராக் எல்லாமே அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே நமக்கு வந்து மோயர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டே இருக்கும். இந்த நமக்கு வந்து மிஸ்டால் நமக்கு ஒன்றுமே தெரியல, பார்க்கவே முடியல. இது வந்து பெர்மிஷன் வாங்கினாங்க. காலையில் 8 மணி டு 9 மணிக்குள்ளே வாங்கணும். இதுதான் பாஸு. அங்கே இருக்கிற கொடைக்கானல் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம வாங்கணும். இதுமாரி பாஸ் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 50 வெஹிக்கிள்ஸ் தான் அலௌடு. அதில் வந்து 25 வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கும், மீதி 25 வந்து ட்ராவல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, பஸ்ஸு வேன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து 25 கொடுப்பாங்க. இந்த பாஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்களே. நமக்கு வந்து செக் போஸ்ட்லேயே வந்து நம்ம கார் நம்பரு, நம்ம ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த லேக்குக்கு போகிறதுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளே நம்ம வந்து வெளியே வந்துடணும். ஃபார் சேஃப்டிக்காக எல்லாமே நமக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறாங்க ஃபோன் நம்பர்லாம். டீப் ஃபாரஸ்ட் போகுது. எப்படி நமக்கு வந்து 13 கிலோமீட்டருங்க இது. பாருங்கள், போகிற இடம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். முன்னாடியே நமக்கு வந்து எந்த ஃபுட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மிஸ்டால் க்ளோஸ் ஆகிருந்தது. இது வந்து நாங்கள் அங்கங்கே வந்து பாயிண்ட்ஸு, வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. கொஞ்சம் பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களும். சீசன்னா இதாங்க சீசனு. செப்டம்பர் மந்த்லேருந்து தாங்க சீசன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மிஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து வருது, அப்படியே மறையுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சீசனில் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அந்த ஒரு லேக்குக்காக தான் நம்ம போகிறோம். போகிற வழி எல்லாமே ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. சைலண்ட்டாக இருக்கும். ரொம்ப காமாக இருந்தது. இந்த இடம் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா படர்ந்து இருந்தது. ஆனால் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கீழே எங்கேயும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க முன்னாடியே. நம்ம செக் போஸ்ட்டில் இறங்கவும் முடியாது. கொஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். அனிமல்ஸ் எங்கேயாவது வந்துருமோன்னு பயம். இங்கே யானை நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் லக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தா சொன்னாங்க. யானை நடமாட்டம் இருந்ததுனால க்ளோஸ் பண்ணிக்க தான் சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம லேக்குக்கிட்ட வந்துட்டோங்க. பாருங்கள், இதுதான் லேக்கு. இந்த லேக் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கிற வந்து இந்த புல்லாம் நல்லாயிருக்குங்க. அந்த கிராஸ்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. பாருங்கள், இவ்வளோ வண்டிங்க காலையில் வாங்கின பாஸில் இருந்தது. இப்போ அதே வண்டிங்க தான் வந்திருக்கு. அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு வண்டி நம்ம பாஸ் எது வாங்காமல் உள்ளே வர முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த லேக் தாங்க பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அமைதியாக இருந்தது இந்த இடம். கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. இது வந்து 2 வழி இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் இறங்கிறதுக்கும் இருந்தது. இந்த கிராஸ் தான் சொன்னேன் பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா இருந்தது. பசங்க அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நான் ரிட்டன் போகிறோம். அந்த செக் போஸ்ட்டை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், தான் செக் போஸ்ட்டு. நாங்கள் வந்துவிட்டோம். மிஸ்டாலே எவ்வளோ க்ளோஸ்டாக இருந்த காலையில். இப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. அப்படியே நாங்கள் வந்து குணா கேவுக்கு டச் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.